கவலைப்படாதுண்ணே, உனக்கு இவங்க கன்ஃபார்மா பேசுவாங்க. சொல்லல, நீ எதை சொல்லணும் சொல்லு. என்னடா வெக்கமா? வெக்கப்படாத ராகுல். லவ் பண்ண மாட்டேன். யாரையும் லவ் பண்ண மாட்டீங்களா? அழுறாங்க. இங்க பாருங்க, நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? வேணுமா போய் பென்சம் எடுத்துட்டா நான் அதுக்குள்ள ஏதாவது பேசி இது பண்றேன். அதாவது 3 டேங்கர் லாரி, 5 டிராக்டரு, வேற இது அவங்க அப்பா பெரிய ரோட் கான்ட்ராக்ட். ஹெலிகாப்டர் உண்மையில வச்சிருக்காங்க. சீரியஸ் அவங்க ஃபேமிலியிலே ஒருத்தர் தான். அவங்க எல்லாருமே சேர்ந்து ஹெலிகாப்டர். ஆமா, ஒரே பையன் மொத்த இதுமே அவனுக்கு தாங்க. நல்ல இது மிஸ் பண்ணி கூப்பிடணுமா? சீரியஸ் அவனை கூப்பிடவா? அப்படி கூப்பிடவா? பச்சை நிறமே மொத்தமா எனக்கு தான் நினைக்கிறேன். பச்சை மஞ்சள் ரோஸ் தமிழண்ணா, உனக்கு ஏத்தவன் நான் தான் தெரியுமா? ஹலோ, ஐயோ, ஹலோ. போனை பார்த்துட்டு இருக்க. போன் நான் அப்பதான் போனா இருந்திருக்கலாம். அவன் போனை இப்படிதான் தேவைன்னு செஞ்சா நான் கன்ஃபார்ம் போனாவே பிறந்திருக்கலாம். அந்த சைடு என்ன அவங்க மாமனாரா இருக்காங்க, இந்த சைடு அவங்க மாப்பிள்ள இருக்காங்க. என்னங்க என்ன போன் பேசிட்டு இருந்தேன் நானு. உங்க பக்கத்துல வந்து பேசினால பிரச்சனை இல்லை, சாரிங்க. ஆக்சுவலா எடுத்தோன்னே உன்ட்ட வந்து பேசியிருப்பேன். கொஞ்சம் பயமா அதான் ஃபோன் பேசுற மாதிரி வந்து பேசலான்ட்டு இது பண்ணேன். என்னன்னா ஒன்றும் இல்லைங்க, என் ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, என் ஃப்ரெண்டு வந்து என் ஃப்ரெண்டு வந்து உங்களை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கான். உண்மையா அங்கே தூரத்துலேருந்து 2 பேரும் நடந்து வந்தவங்க உங்களை பார்த்த அடுத்த செகண்டே அவன் வந்து ஃப்ளாட் ஆகிட்டாங்க. சீரியஸாக சொல்கிறேன். இங்கேருந்து நீங்கள் கொடுத்த வேவ்ஸில் அவன் அங்கே மயங்கிட்டான். 4 வார்த்தை அவன்கிட்ட செல்லமாக பேசினாலே அவங்க கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. எனக்கா சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா ப்ளீஸ்? ஹெல்ப் பண்ணலாமா? சீரியஸாக சொல்கிறீங்களா? இப்போவே கூப்பிட்றேன். ஹலோ, அடி வந்துட்டேன்டா. நீ சொன்ன உடனே வந்துட்டேன் நான். உன் லவ்வுக்கு நான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்க நல்லா தான் பேசுகிறாங்க. உன்னை பார்க்கணும், உன்னை பற்றி சொன்னேன், அவன் கேரக்டரை பற்றி சொன்னேன். அவங்களுக்கே உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். வா, டக்குன்னு வா, வெக்கப்படாத. நீ பேசுறது அவங்க வெக்கப்படுவாங்க பாரு. நீ வா. உங்களுக்கு தமிழ் அவ்வளோ தெரியுமா? கொஞ்சம் தெரியும். இப்போ அவன் வந்தோடனே அவன்கிட்ட கொஞ்சம் நல்ல. ஆக்சுவலி இவன் பேர் ராகுல். இவர் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஷை டைப், இன்ட்ரோட்டாவே வளர்ந்துட்டான். எந்த பொண்ணுகிட்டையுமே பேச மாட்டான். நீ இப்போ பண்ணீங்களா இந்த இது அங்கேருந்து பார்த்தான். அவன் அன்னைக்கே அவன் வந்து ஏதோ ஒரு ஹாஃப் அடித்த மாதிரி ஃபீலிங் அவனுக்கு. கவலைப்படாதுண்ணே, உனக்கு இவங்க கன்ஃபார்மாக பேசுவாங்க. சொல்லல, நீ எதை சொல்லணும் சொல்லு. என்னடா வெக்கமா? வெக்கப்படாத ராகுல். அவன் சின்ன வயசுலேருந்தே பொண்ணுங்களை பார்த்தாலே வெக்கப்படுவானா? இங்கே பாருங்க, இப்போ இப்படி பண்ணாதீங்க. பேசு ராகுல், உன்னால முடியும். ஏதோ பேசணும்னு சொல்லுங்க, பேசு. ஏதோ புது மாப்பிள்ளைய கூட்டது பொண்ணுட்டு பேச வந்து அந்த மாதிரி 2 பேரும் மாற்றி வெக்கப்பட்டு இருந்தா. நாளைக்கு உங்க 2 பேரும் கல்யாணம் ஆகலாம், குழந்தை பிறக்கலாம். என் மடியில உட்காந்து காது குத்துறதுக்கு நீங்க 2 பேரும் அடம் பிடிப்பீங்க. பொண்ணா பையனா மீன்ஸ் அந்த புறா போகுது பார்த்தீங்களா, அதை கீழே வழியாக பார்த்தா பொண்ணா பையனா? அங்கே பாருங்க, அந்த புறா கூட உங்களெல்லாம் சைட் அடிச்சுட்டு இருக்கீங்க. தட்டுப்புண்டு அவங்க வீட்டில் போய் பேசணும். நாளைக்கே வந்து அவங்க வீட்டில் இருந்து பேச சொல்லவா? சீரியஸா? இப்பவே ரெடியா? உண்மையா ரெடியாங்க? நான் தாலி எடு. நீங்க தானே ரெடின்னு சொன்னீங்க. ரெடி. லவ்வுக்கு ரெடி சொன்னீங்களா? லவ்வுக்கு ரெடி. லவ் பண்ண மாட்டீங்க? யாரையும் லவ் பண்ண மாட்டீங்களா? அழுறாங்க. இங்க பாருங்க, நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? வேணுமா? நீ அப்பப்போ இப்படி பண்ணாதீங்க. அவன் பாருங்க வெக்கத்துல விழுந்துருவாங்க.
எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க, எனக்கு எப்படி இவனோட அத்தை மாமா உங்க வீட்டில் இருக்கலாம்? இவனோட அத்தை மாமா உங்க வீட்டில் இருக்காங்க, உங்க அப்பா அம்மா. அதே மாதிரி உங்க அத்தை மாமா எப்படி இவங்க வீட்டில் இருக்கலாம்? ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க, அவங்கள பத்தி ஏதோ பேசணும், அது அங்க தூரத்துல ஏதோ சொன்னீங்க, சொல்லு. ஏங்க இங்க பாருங்க, அதாவது சில்வர்ல தான் தட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன், ரோஸ் கலர் தட்டு உங்க பொட்டா இருக்குன்னு சொல்றாங்க. இதை விடுங்க, இன்னொரு பையன் வேற உங்களுக்காக ரொம்ப ஈகரா இருக்கான். 3 பேரா நடந்து வந்தோங்க, 3 பேரா நடந்து வந்தோம், உண்மையாதான். அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்னாரு, அங்க பாடுற ஒரு பச்சை கலர் பஞ்சவர்ண கிளி அங்க இருக்குன்னு நான் சொன்னேன். இருமல் வருதாங்க, இருமல் மருந்து தான் இவன் பேரு. இருமல் மருந்து இவன்லாம் மாத்திரன்னு இன்னொருத்தர் இருக்காரு. நான் 3 பேரா வந்தோம். அவரை கூப்பிடவா? இல்ல, அவரு ரொம்ப ஈகரா இருக்காரு உங்க மேல. அவரை பார்த்தோன்னு நீங்க அட்ராக்ட் ஆயிருவீங்க. எங்க 2 பேரும் எப்படி தெரியல, நாங்க சுமாரா இருப்போம், நாங்க எங்களை விடுங்க. அவர் 3ஆவது ஒரு ஆள் இருக்காரு, அவரை பார்த்தோன்னு நீங்க வந்து இதாயிருவீங்க. ஓகேயா? கூப்பிடவா? ஏங்க அப்ப இவனே ஓகேயா? சும்மா நடிப்பு. ஓகேயா? சட்டு பண்ணணும், இன்விடேஷன் அடிக்கணும், மண்டபம் புக் பண்ணணும், அப்பா அம்மாட்ட பேசணும், வேற இது ரொக்க கிடைச்சா போதுமா? ஆனா 50 பவுன் செய்யுங்க, 50 பவுன் கேட்பானே. இவன் சும்மா கிடையாது, 50-100 பவுன் கேட்பான், அப்படிதானே? 100 பவுன்லாம் தேவையில்லை, 100 பவுன் தங்கத்துக்கு ஈக்குவல் தான்டா இந்த வைரம். உங்க பேர் என்னன்னு கேட்க, அதுக்குள்ள லவ். உங்க பேரு? வித்யா. வித்யா? வித்யாவா உங்க பேரு? உன் விதியிலே எழுதியிருக்கு வித்யான்ட்டு. சூப்பர். ராகுல் வித்யா. ஏங்க எனக்கா சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? ஒரே நிமிஷம் எந்திரிங்களேன், ஒரே நிமிஷம் எந்திரிங்க. இன்னொரு ஹெல்ப் பண்ண முடியுமா? அங்க சிக்னல்ல டிராபிக் இருக்கான்னு பார்த்து சொல்றீங்களா இங்க இருந்து? இல்லைங்க சொல்றேன், மற்றபடி ஒண்ணு இல்லை. இவ்வளோ ஹைட்டா இருக்கீங்களே, எப்படி திடீர்னு சின்ன வயசுல இவ்வளோ ஹைட்டா இல்லை திடீர்னு வளர்ச்சியா? நீ எந்திரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, சின்ன பையன்டா. ஏங்க பார்க்கதான் உருவத்துல சின்னதா இருக்கான் தவிர சின்ன பார்த்தாலே தெரியுது குழந்தை. இவன் குழந்தையாங்க? இவன் கூட குழந்தைலாம் இல்லைங்க, இவன் தாடி வச்ச கேடி இவன். ஏங்க இப்ப ஒண்ணுங்க, ஹைட்டு தான் பிரச்சனையாங்க. தூக்கிக்கோங்க இவனை தூக்கிக்கோங்க. ஸ்டேஜ் பக்கத்துல இருந்தா இவன் கரெக்டா போடுவாங்க, மாலை கரெக்டா போடுவான். நீங்க வந்து அப்படி போட்டோக்கு ஏதாச்சும் இதா இருந்தா தூக்கிக்கோங்க. ஓகே? என்னோட கார் எடுத்துட்டு வா. BMW வேண்டாம், பென்ஸ் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வந்து நீ கார் வாஷை விடு ஃபர்ஸ்ட். நான் வந்து இவங்ககிட்ட பேசி நான் வரேன். அந்த ப்ரோவையும் கூப்பிட்டு போனேன். ஹெலிகாப்டர் எங்கே வச்ச? ஹெலிகாப்டர் நம்ம வீட்டு வாசல். சாவி தொலைச்சிட்டல, தேவையா நமக்கு? அவங்கள பார்த்து மயக்கத்து சாவி தொலைச்சு வேணும்லி. அவங்க ஆதிபுரம் கேட்டார், அவர் ஆளை பார்க்க போறாராம். அதனால பென்ஸ் மட்டும் எடுத்துருவான். இப்போ பென்ஸ் மட்டும் எடுத்துட்டா நான் அதுக்குள்ள ஏதாவது பேசி இது பண்ணுறேன். நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்க. உண்மையிலே உங்களுக்கு பென்ஸ் கார் இருக்கியா? பென்ஸ் காரா? எங்க திருநெல்வேலியிலே அந்த ஜில்லாலேயே அவனை பற்றி விசாரிச்சு பார்த்தாலே தெரியுங்க. 3 டேங்கர் லாரி, 5 டிராக்டரு, வேற இது அவங்க அப்பா பெரிய ரோட் கான்ட்ராக்டர். ஹெலிகாப்டர் உண்மையில வச்சிருக்காங்க, சீரியஸ். அவங்க ஃபேமிலியே ஒருத்தர் தான், அவங்க எல்லாருமே சேர்ந்து ஹெலிகாப்டர். ஒற்றை பிள்ளையா? ஆமா, ஒரே பையன் மொத்த எதுவுமே அவனுக்கு தாங்க. இது வரைக்கும் எந்த பொண்ணுமே உங்களை பார்த்து பிடிச்சி அவங்க ஒத்த காலம் நின்னாங்க. அவங்களோட பேச தெரியாம இருந்தா அதான் கூப்பிட்டு வந்தேன். நல்ல இது மிஸ் பண்ண. கூப்பிடணுமா? சீரியஸ் அவனை கூப்பிடவா? அப்படி கூப்பிடவா? வரான் வாழ. ஆமா, இவங்கள்ட்ட பேசணுமா? சொல்லுங்க. உங்களுக்கு ஓகேவா? நான் டபுள் ஓகே. டபுள் ஓகேவா? என்ன பாத்துக்கியா? நல்லா பாத்துக்கிறேன். அப்படியா? சீரியஸா ஓகேங்க? ஆமா, சீரியஸா ஓகே. என்னடா பேசுனே ஓகேட்டாங்க. ஆமா ஓகே. உனக்கு நான் ஓகேவா?
ஃப்ரெண்ட் யாரும் இருக்காங்களாங்க? ஆமா ஒரு ஃப்ரெண்ட் வரும். ஒரு ஃப்ரெண்டு வருமா? இல்லை இல்லை, நான் சும்மா சொன்னேன். நான் வந்து சிங்கிளாகவே இருந்திருந்தேன். சிங்கிள் சொல்லிட்டு நிறைய பேர் பொய் சொல்கிறாங்க தெரியுமா? ஒன்று சொல்லுவோம், கோவப்படக்கூடாது. ஓகே, கோவப்படாது. ப்ராமிஸா? சரி, நான் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை சொல்ல மாட்டேன், நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கேமரா இருக்கா? ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கேமரா இருக்கா அந்த போஸ்ட்டுக்கு அந்த பக்கத்தில்? திடீர்னு யாராச்சும் இப்படிலாம் வந்து உங்கள்கிட்ட பேசினா என்ன ரியாக்ஷன் கொடுப்பாங்கன்ட்டு பார்க்கறதுக்காக வந்தோம். நெல்லை திருச்சின்னு ஒரு யூடியூப் சேனல் பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. இனிமே அப்படி சொல்லவே கூடாது. ஓகே, இனிமே பார்க்கணும். ஓகே ஓகே. நம்ம நெல்லை திருச்சி சப்ஸ்கிரைப் மட்டும் சொல்லுங்கள். நெல்லை திருச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, சூப்பருங்க. இந்த வீடியோ போடலாம்ல? ஆமா. ஷோர் தானே? ஓகே, இந்த வீடியோ இந்த வீக்கில் வரும் பாருங்க. ஓகே, அதை பார்த்துட்டு எத்தனை பசங்க வர போகிறாங்களோ, எத்தனை பேர் ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்களோ, என்னதோ சொல்லப்பா. எப்பா அநியாயத்து அழகாக இருக்காங்களே. இந்நேரம் 2 பேரும்